கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டினா என்னன்னு புரிஞ்சுட்டுதான் பேசுறாரான்னு தெரியல, இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல. இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கிறதாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்திருக்கு. அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்க எதிர்க்கிறோம், ஜிஎஸ்டி பாதிப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே it is not completely under the domain of central government. நிறைய விஷயத்தை எப்படி ஏமாத்துறாங்க திமுக காரங்களுக்கு. ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட எப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்தா பெரிய கலை அதை கத்து வச்சிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னிச்சையாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சோ ஜிஎஸ்டில ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா அப்போ மாநிலத்தோட